ஸோ ஹலோ கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மாங்கா பார்க்க போகிறோம். இந்த மாங்காவுடைய பேர் குளோபல் பீஸ்ட் டேமர். ஐ கேன் see த பாத் ஆஃப் எவல்யூஷன் அப்படிங்கிற மாங்காவுடைய நெக்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோட் யாராவது பார்க்கலன்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் இருக்கும், மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணிட்டு வந்துருங்க. அப்போனா தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும், இல்லைனா புரியாது. ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ பல பேசாமல் லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. சாப்டர் ஸ்டார்டிங் சீனில் இந்த மேட்ச் முடியறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 27 பேர் எலிமினேட் ஆயிட்டாங்க. பார்ப்போம் இந்த ஹையஸ்ட் லெவல் டிஃபிகல்ட்டியை முடிச்ச இந்த பையனுக்கு என்னதான் ஸ்கில் இருக்குன்ட்டு அப்படின்னு இந்த எக்ஸாமினர் யோசிச்சுட்டு இருக்காரு. இதே நேரத்தில் ஹீரோடைய பெட்டை காட்டினா ஹீரோடைய பெட்டு பிளாக் கலர் ஸ்மோக்காக மாற ஆரம்பிக்குது. ஸ்மோக்லாம் வெளியேற ஆரம்பிக்குது. ஹீரோவுமே என்னாச்சு அப்படின்னு தெரியாம ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோடைய சிஸ்டம் நியூ ஸ்கில் அன்லாக் கோஸ்ட் ஃபார்ம் 13 செகண்ட் யூஸ் பண்ண முடியும்ட்டு ஹீரோடைய சிஸ்டம் சொல்லுது. பெட்டை பார்த்தா சும்மா மாசா இருக்கு. எங்க என்ன ஆச்சு, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டனுமே ஷாக்கா பார்த்துட்டு இருக்கான். டபுள் எலிமெண்ட் யூஸ் பண்ணக்கூடிய மாஸ்டர்லாம் ரொம்ப ரேர். பார்ப்போம் இந்த கோஸ்ட் ஃபார்ம்ல இந்த பெட்டி எப்படி இருக்குன்ட்டுன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். த்ரீ மாஸ்டரும் கட்டுப்பாயிட்டு அதோடைய டென்டக்கலை யூஸ் பண்ணி ராக் கோஸ்ட்டை அட்டாக் பண்ணுது. பட் ராக் கோஸ்டோடைய உடம்பை தாண்டி அந்த அட்டாக் போகுது. ஃபிசிக்கல் டேமேஜ் ராக் கோஸ்ட்டுக்கு ஒர்க் ஆகலன்னு ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டு ஸ்கில் என்ன இருக்குன்னு ஹீரோ பார்க்குறான். நார்மலாக இப்போ ராக் டைப்பில் இருக்கக்கூடிய அட்டாக் என்னென்ன யூஸ் பண்ண முடியுமோ அதுதான் காட்டுது. ராக்கை வச்சு அட்டாக் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். ராக்கை வச்சு அதே மாதிரி அந்த பீஸ்ட்டும் அட்டாக் பண்ணுது. டேரெக்டாக அந்த ராக் செம ஸ்பீடில் போயிட்டு அந்த ட்ரீ மாஸ்டரை அட்டாக் பண்ணுது. இதனால அந்த குண்டனும் அவனுடைய பெட்டும் ரிலீஸ் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. என்னதான் ட்ரீ மான்ஸ்டரை ராக் கோஸ்ட் அடிச்சிருந்தாலும் கூட 2 பேத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய வித்தியாசம் ரொம்பவே அதிகம். நீ இங்கே இருக்காத, இங்கேருந்து கிளம்பிப்போன்னு சொல்லிட்டு குண்டன்ட்ட சொன்னோடனே அவனுடைய பெட்டும் அவனை தூக்கிட்டு கிளம்புது. இப்போ இவன் இந்த பீஸ்டிட்ட செத்தானா இவனுடைய பாயிண்ட் எனக்கு கிடைக்காதே, அது வேஸ்ட்டாக தானே போகும்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். அவன் போனதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த ட்ரீ மான்ஸ்டரும் கடுப்பாயிட்டு ஹீரோவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது டென்டக்கலை யூஸ் பண்ணி. நம்ம ஹீரோ அவன் போனதை பார்த்துட்டு ஸ்னோ மெய்டன் ஒரு வார்த்தை டக்குன்னு இந்த இடத்துக்கு ஸ்னோ மெய்டன் அப்பீர் ஆகுறா. யூஸ்ன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் ஐஸ் டொமைன் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. சுற்றி இருக்க இடம்லாம் ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. வர எல்லா டென்ட்டுக்குனுமே ஃப்ரீஸ் ஆயிடுது. இதே நேரத்தில் நம்மளுடைய ராக் கோஸ்ட் அவனுடைய ஒரிஜினல் ஃபார்முக்கு வந்துடுறான். ஒரிஜினல் ஃபார்முக்கு வந்த உடனே அவன் அங்கே ஃப்ரீஸ் ஆகிருக்கிற எல்லா வெயின்ஸையுமே உடச்சி போட ஆரம்பிக்கிறான். டக்குன்னு நம்ம ஹீரோ கோஸ்ட் ஃபார்ம்னு சொன்னோடனே இவன் கோஸ்ட் ஃபார்முக்கு மாறிடுறான். மாறின அடுத்த நிமிஷம் நம்ம ஐஸ் மெய்டன் அவளுடைய ஐஸ் கிறிஸ்டல் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. அது ரொம்பவும் டேமேஜ் ஆயிடுது. இது நான் இன்னும் ரொம்ப இழுக்க விரும்பலன்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய ஸ்பிரிட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரு பஞ்சை விடுறான். அடுத்த செகண்ட் அந்த மொத்த ட்ரீ மான்ஸ்டருமே சதறி செத்து போகுது. இந்த ஃபைட்டு முடிஞ்சோடனே ராக் கோஸ்ட் அடுத்த ரேங்க்கு ப்ரொமோட் ஆகுது, ரேங்க் 3. அடுத்த ஸ்டேஜுக்கு என்டர் ஆன உடனே அதுக்கு ஒரு புது ஸ்கில் கிடைக்குது, க்ளோன் உருவாக்குற மாதிரி. இதனால 2 பேத்துக்குமே ஒரே மாதிரியான பவர் தான் இருக்கும். இந்த ஸ்கில்லை யூஸ் பண்றதுக்கு 100 அச்சீவ்மெண்ட் பாயிண்ட் செலவு பண்ணணும்ட்டு ஹீரோடி சிஸ்டம் சொல்லுது. பரவாயில்ல, நல்ல ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டும் கேட்குது. இது ஒர்த்தான பீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இந்த போட்டி முடியறதுக்கு இன்னும் 1.5 மணி நேரம் இருக்கு. ஹீரோ கிட்ட இப்போ 150 பாயிண்ட்ஸ் இருக்கு. குய்யால இந்த பையன் வேற மாதிரி இருக்கானே. அதோடு இல்லாமல் அவனுடைய ஐஸ் பீஸ்ட் அது ஒரு கால் லெவல் பீஸ்டாக தான் இருக்கணும். இவன் எப்படி இந்த பீஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சான் அப்படின்ட்டு அந்த எக்ஸாமினரும் யோசிச்சுட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இது 3rd ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு ரேரஸ்ட் மாஸ்டர்னு நினைக்கிறேன். இது போட்டுனதுனால எனக்கு 60 பாயிண்ட்ஸ் ஆட் ஆயிருக்கு. இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாது, நம்ம இன்னும் முன்னோக்கி போகணும் சீக்கிரமா அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். அதே நேரத்தில் அந்த குண்டனும் என்னாச்சு, பீஸ்ட் தோக்கடிச்சிட்டியா? அந்த பக்கத்தில் இருக்க பொண்ணு, அந்த பொண்ணு யாரு? நீ எந்த ஸ்கூல் போகணுமா அப்படின்ட்டு அந்த பையனும் கேட்டு வரான். அடைச்ச நான் இவளை மறைக்க மறந்துட்டேனே, ஏதாவது இவங்கிட்ட ஒன்று சொல்லி நம்ப வைக்கணுமேன்ட்டு அவனுக்கு ஒரு ஐடியா வருது. ஆமா, இவ என்னதான் ஹியூமன் ஃபார்ம்ல இருந்தாலும் இவ ஒரு பீஸ்ட். இவ தான் ஐஸ் பவர் யூஸ் பண்ணி அந்த டென்டக்கல் மான்ஸ்டரை போட்டு தரலான்னு சொன்னோடனே, என்ன மான்ஸ்டரும் எதுக்கு சண்டை போடணும்? நீ என்ன சொன்ன? ஐஸ் பவர் தானே யூஸ் பண்றான்னு சொன்ன. அப்போ இது ஒரு பெட்டா இருக்குமோ? இந்த பெட்டு ஐஸ் பவர் யூஸ் பண்றாங்கன்னா அப்போ அந்த ஹையஸ்ட் லெவல் டிஃபிகல்ட்டி முடிச்சா அந்த லின்சேவா தான் இருக்கணும். போச்சு, அவன் கண்டிப்பா நம்மள போட்டு தள்ளி நம்ம கிட்ட இருக்க பாயிண்ட்ஸை எடுக்க போறான். போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஷாக்ல கத்திக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ
ஹீரோவுடைய ஸ்னோ மெய்டன்ட்ட எங்கள அட்டாக் பண்ற மாரி ஆக்ஷன் பண்ணுன்ட்டு சொல்றான். ஸ்னோ மெய்டனுமே அட்டாக் பண்ற மாரி தயாராகுது. அத பார்த்துட்டு, அச்சச்சோ! அவங்க உண்மையாலுமே நம்மள அட்டாக் பண்ண போறாங்க. நம்ம கதை அவ்வளோதான்னு சொல்லிட்டு பெட்ட கட்டி புடிச்சுட்டு அவன் அழுவுறான். ஸ்னோ மெய்டன் அட்டாக்குக்கு தயாராகும்போது, எப்படியாவது இவன எலிமினேட் பண்ணி ஆகணுமேன்ட்டு அந்த குண்டனுமே அவனுடைய பெட்டுக்கிட்ட ஆர்டர் போடுறான். அந்த பெட்டுமே அசால்ட்டா ஹீரோவ அப்படியே முழுங்கிடுது. அவங்க 2 பேருமே அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோட 2 பெட்டுக்குமே பின்னாடி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. அடுத்த கட் பண்ணா மூச்சு வாங்க வாங்க நம்ம குண்டன் இந்த பக்கம் ஓடி வந்தவர்ப்பு எப்படியோ அவனை போட்டு தள்ளியாச்சு, நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு அவன் சந்தோஷத்துல இருக்கான். ஆனா அந்த பெட்டுக்கு என்னமோ ஆக ஆரம்பிக்குது. நீ ஓகேவா அப்படின்ட்டு அந்த குண்டை கேட்கும் போதே பெட்டோடைய வயித்தை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஸ்பிரிட் பேரியர்ல இருக்கான். இருக்கும் போது எனக்கு என்ன கவலை, என்னை வெளியே விடுங்கன்னு ஹீரோ சொல்றான். இரு இரு, அந்த பின்னாடி அந்த பீஸ் துரத்திட்டு வந்துட்டு இருக்கு, அதுகிட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போன வரப்ப நான் உன்னை ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு அவன் சொல்றான். இவன் எப்படி இன்னும் சாவாம இருக்கான்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கும் போதே என்னை வெளியே விடுன்னு சொல்றான். பெட்டும் வெளியே துப்பிடுது. வெளியே வந்து அவனும் சரி செஞ்சுக்கிட்டு ரொம்ப மோசமா இருந்ததுப்பா அப்படிங்கிறான். இதை பார்த்துட்டு அந்த குண்டனும் ஷாக்ல இருக்கும் போது நம்ம ஹீரோ பின்னாடியே அந்த பீஸ்ட் வந்தா நம்ம 2 பேருமே சேர்ந்து சண்டை போடுவோம், சண்டை போடலாம்ல அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இன்னுமே நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிய வரலன்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷப்படுறான். பீஸ்ட் எந்த இதுவும் துரத்திட்டு வர மாதிரி தெரியல, நீங்க ஸ்பிரிட் டெக்னிக்ஸை பத்திலாம் சொல்றேன்னு சொன்னீங்களே, இப்போ சொல்றீங்களா அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும்போது, முதல்ல வா அந்த ஸ்டோன்ல போயிட்டு நம்ம டாப் 10க்குள்ள இருக்கவன் பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு குண்டா சொல்றான். சரின்ட்டு ஹீரோவும் அவனுமே அந்த ஸ்டோன் நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், இது ரொம்பவும் எக்ஸ்பீரியன்ஸான பீஸ்ட் மாஸ்டருங்களால மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இந்த ஸ்பிரிட் டெக்னிக்ஸ் எல்லாமே புக்குல எல்லாம் கிடைக்காது. உடல் அமைப்புக்கு ஏத்த மாதிரியும் அவங்க பீஸ்டோடைய டைப்புக்கு ஏத்த மாதிரி தான் இந்த ஒரு ஸ்பிரிட் டெக்னிக் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, சரி அந்த ஒயிட் கலர் ஹேருக்கும் அந்த போனிடெயில் போட்டிருக்க அந்த பொண்ணுக்கும் என்ன ஸ்பிரிட் டெக்னிக் இருக்கு அப்படின்னு ஹீரோ கேட்க வரும்போது, அதோ கல்லு வந்துருச்சு, வா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டனும் கல்ல போய் பார்க்கறான். 2 இடத்துல இருக்கவங்க எல்லாருமே 300 பாயிண்ட்ஸ் தொட்டாங்க. ச்சே, நான் 10 இடத்துக்குள்ள வரவே இல்ல. எனக்கு இன்னமும் வாய்ப்பு இருக்கு. நான் எப்படியாவது 100 பாயிண்ட்ஸ எடுத்து நான் 10 பிளேஸுக்குள்ள வந்தாகணும். எனக்கு இவனுடைய ஹெல்ப் இருக்கு. இவன் மூலியமா 10 இடத்துக்குள்ள வரதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவ கூட்டிக்கிட்டே அவன பார்க்கும்போது அவன் ஷாக் ஆகுறான். ஹீரோடைய கையில அவனுடைய பாயிண்ட் எவ்வளோன்னு காட்டும் இல்லையா? அந்த பாயிண்ட்ட அவன் பார்த்துடுறான். 180 பாயிண்டா? இது எப்புட்றா சாத்தியம்? பாயிண்ட்ல யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறான். ஹீரோ 4வது இடத்துல இருக்கான். அத பார்த்துட்டு நீ நீ அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகும்போது, லின்சின்னு ஹீரோ சொல்றான். டேய் நீ என்னடா? நீ எதுக்குடா என் கூட வந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஷாக்கா கேட்கும்போது, அப்பதான் அவனுக்கு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகுது. சூப்பர் டிஃபிகல்ட்டி லெவல முடிச்சவங்களுக்கு 2 பெட்டை யூஸ் பண்றதுக்கு அனுமதி இருக்கு. அடச்சே, இவன் எல்லா நேரத்துலயும் என் லோ ப்ரொஃபைலே மெயின்டைன் பண்ணியிருக்கான். அதனாலதான் இவன் யாருன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சுன்னுட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஹேய், அந்த 3 மான்ஸ்டர் கூட சண்டை போடும்போது என்கிட்ட சொன்னீல டீட்டெயில்ஸ், அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு ஹீரோ சொல்றான். கேட்டுட்டு போடா மயிரு, நானும் அவனுக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு பிக் மவுத்தை வச்சு அவனை அட்டாக் பண்ண சொல்றான். பிக் மவுத்தும் ஹீரோவை அட்டாக் பண்ண வரும்போது ராக் கோஸ்ட் முன்னாடி வந்து ஒரு பஞ்சு, ஸ்னோமேன் அடுத்து வந்து ஒரு அடுத்த அட்டாக் போட்டு பிக் மவுத்தை ஃப்ரீஸ் ஆக்கி விட்டுறா. இதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிட்டு கீழே விழுந்துடுறான். ஏய், உன்கிட்ட அவ்வளோ பாயிண்ட்ஸ்லாம் கிடையாது. ரேங்க் 3 மாஸ்டரை போட்டு தரலாம் எவ்வளோ கிடைக்குமோ அதே தான் உன்கிட்ட இருந்தும் கிடைக்கும். அதனால நான் அவனை போட்டு தள்ள போறேன்ட்டு ஹீரோ முடிவு பண்றான். இதை கேட்டுட்டு இல்ல நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் என் முடிவை மாத்திக்கிட்டேன். என்னதான் இருந்தாலும் அவங்க எல்லாருமே என்னுடைய செட்டு தான். அதனால நான் அவங்களுடைய ஸ்பிரிட் டெக்னிக்கை பத்திலாம் கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு ஹீரோ சொல்றான். இல்ல அப்படிலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லும்போது, அவங்க யாருமே எனக்கு ஒரு மேட்சே கிடையாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு ஸ்னோ மேடனை கூப்பிடுறான். ஆனா அதே நேரத்துல எங்கேருந்தோ வந்த டென்டாக்கள் வந்து இந்த குண்டனுடைய பின்பக்கம் இறங்கி முன்பக்கமா வெளியே வந்துருது. ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். ஸோ நாளைக்கு 25, 26 வந்துடும். இதுக்கு அடுத்தது நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த காப்ளின் மாங்கா தான் போட போறேன். ஸோ ஒரு 10 சாப்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. 10 சாப்டரும் ஃபுல்லா பார்த்து முடிச்சிடலாம். போறதுக்கு முன்னாடி ஒரு சஜஷன் கேட்கணும். நீங்க வந்து ஒரு மணி நேரம் வீடியோஸ் போட்டா பார்ப்பீங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். ஏன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்றது ரொம்ப நேரம் ஆகும். அப்படி எடிட் பண்ணி போட்டா நீங்க பார்க்கறதுக்கு தயாரா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை.